எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம்னா ஜிலேட்டோட அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் விட்டுருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போறோம். எஸ், வழக்கம் போல இதுவும் நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்க்குறேன். பட் எப்பயும் சொல்கிறபடி தான் இன்னும் நான் ஒரு சிங்கிள் ஃபிலிம் கூட பார்க்காம வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ தான் நான் பார்க்க போகிறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் சூப்பர் ஸ்டார் நெல்சன் அனிருத் அதோட பிளாக் பஸ்டரான அந்த மூவி கம்பேக் மறுபடியும் ஜெயிலர் 2 கொடுக்குமா பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துடலாம். ரெடி, 3, 2, 1 ஸ்டார்ட். கடலில் நிலவி வந்த பெங்கல் புயல் கரையை கடந்த நிலையில் மேலும் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கோர முகத்துடன் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறுபடியும் சைக்ளோனா? நெல்சா, நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா? சென்னையில தான் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்னு இவங்க 2 பேர் இது பேர் பேசிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாம? நம்ம இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க ஜி. ஓஹோ, அப்போ ஓகே. பெரிய தார் அப்படியே சைக்கிள் ஜி, உனக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி. நம்ம ஏன் இந்த டிஸ்கஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்க கூடாது? உங்களுக்கு என்ன ஜி, வார ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்றீங்க? நமக்கு அப்படியா? கடைசியா என் படம் வந்ததுக்கு அப்புறம் 5 புயல் வந்துச்சு. ட்ரம்ப் திருப்பி வந்துட்டாரு. ஓகே ஓகே ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சைலண்டா மெடிடேட் பண்ணிட்டு யோசிப்போமா? மாட்டியாச்சு. மெடிடேஷன் பண்ணி தான் மாட்டிடலாம். கால கண்ணாடியில் என்னெல்லாம் தெரிஞ்சு ஆறாது சூப்பர் ஸ்டார் போறான்னு நினைக்கிறேன். ஜெயிலர் 1ல இவங்க தமிழ் கிருஷ்ணனா இவங்க இருக்கிற மாதிரி இருக்கு. சூப்பர் ஸ்டார் வர போறாரா தெரியலையே. வந்துட்டார். பிக்சர் தலைவா ஓப்பா ஃபிட்டாகிறாரு பார்க்கலாம்டா. ட்ரெஸ் கோட்ல ஒரு கையில கத்தி நோக்கில துப்பாக்கி. God love you. பாருங்களேன், இது பாக்கெட்ல இருந்து கீழே வந்தது கூட தெரியாம போயினுக்கிறாரு. KGF மாதிரி இருக்கு. இந்த பிஜிஎம் தாங்க, இந்த பிஜிஎம் தான். ஓ டைகர் का हुक्म தலைவர் वाह சூப்பர் ஸ்டார் வந்துட்டாங்க. கொடுக்க கோடி பேர் பயங்கரமா இருக்கு நெல்சா. இதுவே பண்ணிடலாமே. అర్థమైందా రాజా? கிரியேட் பண்ணிட்டாருங்க நரிசன். டைகர் கா ஹுக்கும். வா, என்ன அனௌன்ஸ்மெண்ட் ரீசனுங்க. ஒரு வாய் வலிக்க சிரிக்க வச்சுட்டாங்க. பிளஸ் சூப்பர் ஸ்டாரோட மாஸ் பீக்ல இருக்கு அப்படியே. வா ஓகே, இப்போ ஒரு வழியா ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசரை பார்த்தாச்சு. இந்த ட்விட்டர்ல இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா சன் டிவி பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒன்று அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சூப்பர் சகா கம்மிங் சூன்.
நான் அப்பயே அதை நினைச்சேன், அது கண்டிப்பா ஜெயிலர் 2 தான் இருக்கும்னு. பட் அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் தான் அதே வந்திருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாவ் ஃபேக்டர் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். எஸ், நான் இப்போ தான் அதை பார்க்குறேன். அது முன்னாடி எங்கேயுமே பார்க்க கிடையாது. ஒரு சின்ன அந்த கிளிப் கூட நான் பார்த்தது கிடையாது, பார்க்கல. அந்த சூப்பர் ஸ்டார் அந்த கண்ணாடி போட்டு அந்த பேக்ரவுண்டில் 3 இது பறக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் பார்த்தேன். அது ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் தான் நான் பார்த்துட்டேன். மற்றபடி நான் எந்த ஒரு சினிமா பார்க்கல. பட் நான் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே இது ஃபுல்லாக ஸ்டோரி ரிலேட்டடான ஒரு ப்ரோமோவுக்கு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இது நம்ம நெல்சனோட படமாச்சே. ஸோ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபன் ப்ளஸ் காமெடி ப்ளஸ் அந்த மாஸை இன்க்ளூட் பண்ணி ஒரு பக்கமான ஒரு குக்கிங் பண்ணிட்டாரு ஜெயிலர் 2ல. எஸ், ஜெயிலர் 1 ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஃபிலிம் தான். பட் அது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் தான் இருந்துச்சு. பட் இந்த 2 வச்சும் பூர்த்தி பண்ணுவான்னு பார்க்கலாம். பட் 2ன்னு சொல்லும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஏன்னா பார்ட் 2ன்ற ஒரு கலிகாலம் பார்த்தீங்கன்னா நம்மள தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே ஒரு ஏமாற்றத்தை தான் எல்லா படமும் கொடுத்துருக்கு. பட் இந்த ஜெயிலர் 2 அதை மாற்றி சம்பவம் பண்ணுன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம். ஜெயிலர் படத்துலையும் சரி, இந்த ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலையும் சரி, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நெல்சனை விட ஒரு படி மேலே போய் அனிருத் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டாரு. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சினிமோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த டைரக்ஷன் இருக்கட்டும், இந்த ஆர்ட்வுட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து ரசிக்கிறத விட ஃபர்ஸ்ட் அனிருத் பார்த்தீங்கன்னா நம்மள மெயின் இருக்க வச்சுறாரு. அந்த பிஜிஎம்ல பார்த்தீங்கன்னா அந்த உக்கும் பிஜிஎம்ல போட்டு நம்மள அப்படியே கவர்ந்துறாரு. நான் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீசராக இருக்கட்டும், ஒரு படமா இருக்கட்டும், நான் பார்க்குற கண்ணோட்டமே அந்த சினிமோகிராஃபி, ஸ்டோரி, ஆக்டிங்கு, அவங்களோட யூஸ் பண்ற அந்த எக்யூப்மெண்ட், ஆர்ட் டைரக்ஷன், இதை தான் பார்த்துட்டு நான் பார்ப்பேன். பட் அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்ல கவர்ந்துட்டாரு அனிருத் பார்த்தீங்கன்னா. ஸோ அது அந்த ஹுக்குமோட பிஜிஎம் கேட்கும் போது எப்படி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப்பு பயங்கரமா கிடைக்குது. ஸோ ஹேட்ஸ்அப் தான் கொடுத்தாகணும் அவருக்கு. நம்ம நெல்சன் பார்த்தீங்கன்னா நம்மளை டிஸ்பெண்ட் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த ஸ்டோரி லீடா கூட காமெடி வச்சியாச்சும் நம்மளை பூர்த்தி பண்ணிடுவேன்னு நம்பலாம். ஆனால் நான் அந்த இமேஜை மட்டும் நான் பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமா அதில் அந்த தலைவர் வர மூமெண்ட்லாம் இன்னும் ஒரு கிரேசியான ஒரு வாவ் ஃபேக்டராக இருந்திருக்கும். பட் அந்த ஒரு இமேஜை மட்டும் பார்த்துட்டேன். ஸோ அதனால தெரிஞ்சிருச்சு, ஓகே ட்ரீசரில் அனௌன்ஸ்மெண்ட்ல கண்டிப்பாக வருவாருன்னு. பட் நானும் எதிர்பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமிங்லேயே பார்க்கும்போது அனிருத்தும் நெல்சனும் வரும்போது, ஓ அப்போ இவங்களா அப்போ கண்டிப்பாக ஃபன்னாக தான் இருக்கும், தலைவர் வரமாட்டாரு போல தான், அந்த லாஸ்ட் ஃப்ரேம் மட்டும் தான் வருவார்னு நினச்சேன். பட் அவர் இது பண்ணுற சீன், அந்த கெட்டப்பு, அவர் யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட், ஒரு கையில் கத்தி ஒரு பக்கம் துப்பாக்கி, பயங்கரமாக ஒரு சம்பவம் செஞ்சுட்டாருன்னு சொல்லணும். இதே மாதிரி படமும் நம்ம ஒரு நல்ல ஒரு கிரிப்பாக உட்கார வச்சு நல்லா ஒரு ஃபன்னலாக கொடுத்து நல்லா கொடுத்தாருன்னா ஜெயிலர் 2 மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் நம்ம தமிழ் சினிமாவில். பர்டிகுலராக பார்ட் 2ன்னு வரவேல சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. என்னை பற்றி ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எப்படி இதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஒரு பயங்கரமாக தான் இருந்துச்சு சொல்ல போனால். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் அதை பார்க்குறேன். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ தலைவர்னா இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6:40 வரப்போகுது. நம்ம விடாமுயற்சியோட ட்ரீசர் தான் தி மோஸ்ட் அவைட்டட் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா அது நாள் தள்ளி போய் இப்போதான் வருது. இதுவும் தள்ளி போகாம கரெக்ட் டைமுக்கு வந்துச்சுன்னா உண்மையில சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். இன்னைக்கு தலைவர் ப்ளஸ் நம்மளோட ஏகே 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு டேவே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாலேயே ஒரு பிளாஸ்டர் டேவை மாற்றிட்டாங்க. பட் எஸ் சார், நான் ஜெயிலர் 2 கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுறேன். பட் இருந்தாலும் நான் இன்னைக்கு பார்த்ததுல எனக்கு தலைவர் வந்துருச்சு. ஸோ அடுத்து ஏகே வைப் தான். ஸோ அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ வரும். ஸோ நம்மளும் அதை ரியாக்ஷன் கண்டிப்பாக பண்ணுவோம். நானும் வெயிட்டிங்கில் தான் இருக்கிறேன், எப்படி இருக்க போகுதுன்னு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்து விடாமுயற்சி டீசரில் கண்டிப்பாக பார்க்கலாம்.